வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். சஷ்மிதா குட்டிக்கு வந்து நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கோங்க. சஷ்மிதா குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்கும், பட் ஆனால் லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்துட்டு போயிடலாம், செக் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். சஷ்மிதா குட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ் வந்து வச்சு பார்த்துட்ருந்தேன், எது மேட்ச் ஆகுது சொல்லிட்டு. சஷ்மிதா குட்டி பாருங்களா, அவள் வந்து செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்பா அவங்கக்கிட்ட வச்சு பார்க்க சொல்லி. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சில டைம்ஸ் வந்து வைக்க கூட விட மாட்டாங்க. அன்றைக்கி ஏதோ தெரிலங்க, நல்ல மூடாட்டிட்டு பாப்பா வச்சு பார்க்கலாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாத அந்த கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் அவங்க ட்ரையல் பார்க்க சொன்னாங்க. எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது, ஏன்னா வந்து கம்மியாக சைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டால் பத்தலைன்னா திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்சிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவே நீங்கள் அதர் ஷாப்ஸில் எடுத்திருந்தேன்னா மேபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பாசிபிள் இருக்குது, பட் இங்கே எக்ஸ்சேஞ்சஸ் இல்லைனால ட்ரையல் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. பேபிஸ்க்கு வந்து ட்ரையல் இங்கேயே பார்த்துக்கிறது சேஃப் தான். ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப்புக்கும் பாட்டத்துக்கும் வந்து டேக் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் ட்ரை பண்ண முடியலைங்க. இருந்தாலும் வந்து சைஸ் வந்து அதிகமாக தான் எடுத்திருந்தேன். சரி வச்சாது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னும் தேடி பார்த்தவங்க, சரி இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு. எனக்கு மற்றபடி எதுவுமே செட் ஆகலை. சரி சொல்லிட்டு இதை மட்டும் பில் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த பாப்பா வந்து அந்த ட்ரௌசர் மேலே கண்ணு, சரி அதை எடுக்கலாம்னு பார்த்தா அது வந்து பாப்பா சைஸ்க்கு இல்லை. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் மினிமமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்து. இங்கே 0 மந்த்துக்கெலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் அவைலபிள் இல்லைங்க. அதனால் 6 மந்த் தான் ஸ்டார்டிங்கு. அது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற சைஸ்க்கு வந்து சம் பீசஸ் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து சில இது இருந்ததுன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைனா வந்து அது பீசஸ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு சில ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, பட் ஆனால் பாப்பா சைஸ்க்கு அங்கே கிடைக்கல. ஸோ அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி நெக்ஸ்ட் ஷாப்புக்கு வந்து நம்ம போய்ட்டு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. பப்புக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தனியாக நடந்து பார்த்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நடக்கிற ஸ்டார்ட் பண்ண டைமு. பாப்பாவோட ஸ்லிப்பர் வந்து அப்போ தான் போட்டு விட்டோம். அந்த ஸ்லிப்பர் வந்து லைட் ஏறியறனாலவே வந்து பாப்பா வந்து நடந்து பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லா பொந்துக்குள்ளோரையும் போய் எப்படிலாம் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நல்லா ஃப்ளோவாக நடக்கிற ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருந்தால். பாப்புக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்டில் வந்து அவங்களே வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேங்க. ஏன்னா ஃபஸ்ட் தடவை வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து நடக்கிறாங்க. ஏன்னா ஸ்லிப்பர் போட்டிருக்கனால கொஞ்சம் வந்து வழுக்கிற மாதிரி இருந்தது. டைல்ஸுக்கு அதுக்கும் க்ரிப் வேணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பாப்புக்கு வந்து தனியாக நடக்கணும்னு ஆசை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறது சொல்லிட்டு அடிபட்டுருச்சுன்னா அப்படி சொல்லிட்டு. பாருங்கள், ஏறுறது மட்டும் சர்ன்னு ஏறிடுவா. பாப்புக்கு வந்து இறங்குறது கொஞ்சம் பயம், ஏன்னா இன்னும் இறங்கி ப்ராக்டிஸ் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பில் போட கீழே வந்தாச்சு. நான் பில் போடுற வரைக்கும் பாப்புக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு குட்டி தம்பி வந்திருந்தான். அவனையே பார்த்துட்டு இருந்தா பாப்பு வந்து ஒரு குட்டி பையன். பாப்பாலாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவா, அவங்க கூட விளாடணும்னு ஆசைப்படுவா. அதனால் அவங்களும் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளாட விட்டுட்டு இருந்தாங்க. சஷ்மிதா பாருங்கள், தனியாக வந்து ஸ்டெப்ஸில் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நடக்கவே தெரியாது, ஆனால் படியெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஷாப் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் ஹேங்கிங்ஸில் வந்து எனக்கு வந்து நிறைய செலக்ட் பண்ண முடியலங்க. எல்லாமே வந்து பார்த்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி தான் இருந்தது. எனக்கு பாக்ஸில் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க பாக்ஸில் வந்து ஒவ்வொரு பீசஸ் எனக்கு வந்து காட்டினாங்க. சஷ்மிதா குட்டிக்கு ட்ரையல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்து சைஸ் ரொம்ப பெருசு, இருந்தாலும் வந்து ரொம்ப சின்னதாக எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இது எடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ட்ரையல் பார்க்க சொன்னாங்க. பாப்பா குட்டிக்கு வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. அவங்க வந்து பாப்புக்குட்டியை அன்றைக்கி கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து பாப்புக்குட்டிக்கு அங்கே விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. இதை போட்டுக்கிறியா, இதை எடுத்துக்கிறியா சொல்லிட்டு. அதுவும் இல்லாத அந்த பாக்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதை எடுத்து வைக்கவும் மூடவும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவை வந்து பாக்ஸ் ஏதாவது திறந்துருந்ததுன்னா மூடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டைம் அது. இங்கே பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு, அவள் எல்லா பாக்ஸையும் அவளே எடுத்து அடுக்குவா, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் வந்து விளையாடுற மைண்ட் செட்டில் இருந்தனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது.
ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து இது பார்த்திங்க அப்படின்னா அதே ஷேடு, பட் ஆனால் வேறு மாடல்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதையும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிட்டாகவே இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து 24, பட் இது ஆனால் 20. சரி எதை எடுக்கலான்னு கன்ஃபியூஸுங்க. ஏன்னா பாப்பா வந்து 17 தான், அந்த சைஸ் தான் எடுக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் எச்சாகவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது போட்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா பாப்பா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருந்தது, பஃப்னு இருக்க மாதிரி இருந்தது எங்களுக்கு. சரி அதனால் நெக்ஸ்ட் மாடல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். சஷ்மிதாவும் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து அவங்கக்கிட்ட வம்பிழுத்துட்டு நான் தான் எடுக்குவேன்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டே இருந்தாங்க. அவங்களும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லோ ட்ரெஸ்ஸுங்க. பாப்பாவுக்கு வந்து எல்லோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பர்சனலி எல்லோ வந்து பிடிக்கும். சரி அதனால் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணோம். பாப்பா வந்து அதை வச்சு தான் பார்த்தோம். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் அதை வச்சு தான் பார்த்தோம். எனக்கு இந்த ஷாப்பில் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90% கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் சைஸஸ் அவைலபிளாக இருக்காது. இங்கே எனக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து அந்த டைமில் எனக்கு பெட்டராக தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஃபங்க்ஷன் வேராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். அதெல்லாம் நிறைய ட்ரெஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேகு மேலே ரொம்ப ஆசைங்க. எப்பயுமே அந்த பேகை விட மாட்டா. ஒரு பேக் கிடச்சா போதும் அதை இழுத்துக்கிட்டே சுற்றுவாள். அதை மாட்டிக்கிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்ற மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸை ஏன் இவ்வளோ நேரம் வச்சு பார்த்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கலர் மேலே ரொம்ப ஆசை. பட் ஆனால் இது சாஃப்டாக இருந்தது ட்ரெஸ்ஸு, வெல்வெட் துணி மாதிரி. அதனால் எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனுங்க. அதனால் அதை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி செலக்ட் பண்ணிட்டு நான் பில் போட போய் கிளம்பிட்டேங்க. சஷ்மிதா குட்டி பாருங்கள், அந்த பேகை வந்து விட்டுட்டு வரதா இழுத்துட்டு வரதான்னு தெரியல. ஏன்னா நான் கிளம்பிட்டேன்றதை அவள் பார்த்துட்டா, எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேகை அவளால் தூக்க முடியல. விட்டுட்டு போக மனசு வரல. அந்த அக்கா வேறு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்கன்னு சொன்னோடனே திரும்பி பார்க்குறா என்ன, எங்கே அம்மாவை காணோம் சொல்லிட்டு. டேடி ஆனால் நிற்கிறாங்க, பட் ஆனால் அவள் சடனே தேடிட்டு எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பேகை வந்து விட்டுட்டு போகலாமா என்னென்னு யோசிக்கிறா கொஞ்ச நேரம். எனக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பாப்பாக்கு ஸ்லிப்பர் செக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம். இது ஏதாவது கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பை, டேக் கேர். எல்லோரும் ஜாலியாக இருங்க. ஸ்டே டியூன் வித் சஷ்மிதாஸ் ட்ரீ லைஃப் ஜர்னி. பை.